சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரத்துக்காக நான் சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா, அது மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வேகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாப்பரில் எக் பீட் பண்ணுற டூல் போட்டுட்டு ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பிளெண்டர் இல்லைன்னா பீட்டர் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வர மாதிரி அடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வெங்காயம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ டவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஆம்லேட் மாதிரி சூப்பராக ரெடியாகி வந்துடும். இதை டவாவில் பண்ணுறதுக்கு பதிலாக குட்டி பேனில் பண்ணிங்க அப்படின்னா கேக் மாதிரி சூப்பராக ரெடியாகி வரும். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லைன்னா ஸ்நாக்ஸ் கூட பண்ணலாம். செய்கிறதும் ஈஸி, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.